இன்னைக்கு நம்ம ரோஜா ஸ்கிலட் சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியானது அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மில்க் ஷேக் செய்ய பார்க்கலாம் வாங்க. ஷேக் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கனிஞ்சதா செவ்வாழை வாங்கி வச்சிருக்கு. உங்ககிட்ட வேற எந்த பழம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து செவ்வாழை எடுத்திருக்கேன். நல்லா பழமாக கனிஞ்சதாக பார்த்து வாங்கிக்கிறேங்க. 4 பாதாம் பீசன் எடுத்தது ஊற வச்சுருக்கேன் நைட்டு. 2 மேங்கோ எசன்ஸ் 2 சொட்டு சேர்த்துக்கலாம். 5 ரூபா ஹார்லிக்ஸ் பாக்கெட் 1, கொஞ்சமாக சப்ஸா விதை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கு. 1 கிளாஸ் தேங்காய் பால், ஜீனி கொஞ்சம் எடுத்துக்கலாம். முந்திரி பாதாம் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஷேக் செய்ய செவ்வாழை பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கு. இதை இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால், அடுத்ததாக ஜீனி. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் பிசின் நல்லா ஊற வச்சது எடுத்துருக்கோம். இது நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியானது. நல்லா அப்படியே ஐஸை க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. மில்க் ஷேக்கில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சப்ஜா விதை, இந்த மேங்கோ எசன்ஸ் 2 சொட்டு விட்டுக்கலாம். இப்போ ஹார்லிக்ஸ் பாக்கெட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்குவோம் மில்க் ஷேக்கை. அடுத்ததாக கொஞ்சமாக வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிச்சம் இருக்க தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்க வேண்டாம், கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. டேஸ்டியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்குவோம். இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பிகினர்ஸ் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஐஸ் க்யூப்ஸ் எடுக்கலாம். வெயிலுக்கு நல்லா கூலிங்காக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எளிமையான முறையில் மில்க் ஷேக் செஞ்சாச்சு. இப்போ செஞ்ச மில்க் ஷேக் பிடிச்சிருச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.